துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு பயணிக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளின் வழிபாட்டிலும் நாங்கள் உளப்பாங்கோடு பங்கு பெற ஆண்டவர் எங்களை உம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய திருவார்த்தைகள் மூலமாக எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய திருப்பெயருக்கு மகிமையாய் மாட்சிமையாய் எங்களுடைய விசுவாச வாழ்வை அமைத்து கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். எங்கள் மத்தியில் நீர் அழைத்து வந்திருக்கின்ற எங்களுடைய மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்களுக்காக, அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வழியாக நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதமும் செய்தியும் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் இந்த ஆராதனையை நீர் முன்னின்று நடத்தி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும் வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் இரண்டாவது பாமாலையை பாடுவோம். பாமாலை 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மா மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. 2ஆம் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கோட்டி எங்கள் மனம் கேளும் பிதாவினது ஆசன தோலா இரங்கோ நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்த ஆவியோடே கமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே.
கர்த்தரின் வாசலுக்குரிய சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். அது சங்கீதம் என்னும் புஸ்தகம் 47ஆம் சங்கீதம். சங்கீதம் 47ஐ நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். எங்கள் விண்ணக தந்தையே, நீர் எங்களது படைப்பாளராகவும் முடிவில்லா வாழ்வை தருபவராகவும் இருப்பதால் உமக்கு எங்களது நன்றிகளை படைக்கிறோம். மரணத்திற்கு பின்பும் வாழ்வு இருக்கிறது என்பதை உமது மைந்தனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். முழு படைப்பிற்கும் உமது வாழ்வு தரும் வார்த்தைகளை நாங்கள் கூறி அறிவிப்பதற்கு உம்முடைய சீடர்களை வார்த்தையிலும் நம்பிக்கையிலும் ஆவியிலும் ஆற்றல் படுத்தியது போல உமது பேராற்றலை எங்களுக்கு வழங்கும்படி வேண்டுகிறோம். இவை அனைத்தையும் உம்மோடும் தூய ஆவியரோடும் இன்றும் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமுறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். நன்றி செலுத்துவோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை இணைந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. எரேமியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் என் இரவும் பகலும் அழுவேன். வனாந்தரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரமும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை எய்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வெற்று பிரகாரமாக நடத்துவேன். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு.
அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தரத்தை தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாதவனுமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் வசனங்கள் 6 முதல் 16 வரைய, வசனங்கள் 6 முதல் 16 முடியும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலக்கி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகனாகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டீரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிற யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 261வது பாமாலை எல்லாருக்கும் ஆவுனதர் கர்த்தாதி கர்த்தரை என்று தொடங்கும் பாமாலை பாடுவோம். பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். எல்லாருக்கும் ஆவுனத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. விண்ணில் பிரதானி ஞானனி அகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்து நீர் வாழ்க 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 இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மீறித்தே
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் தங்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். If anyone forgive the sins of any, they are forgiven. If anyone retain the sins of any, they are retained. John 20:23. If you forgive the அன்பு sins of பிள்ளைகளுக்கு any, பேராயர் ஐயா அவர்கள் பரிசு வழங்குவார்கள். if you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருக்கட்டளை, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்றார். யோவான் 20:23.
எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். யோவான் 20:23. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருக்கட்டளை எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. Commissioned by the risen Lord, if you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. பாவங்களை அனுப்பியோ தலைகள் அவங்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை தன்னையாக இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருக்கட்டளை எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். யோவான் 20:23. தேங்க்யூ. க்ளோரி டு காட். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருக்கட்டளை எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. ஆமீன். Commissioning by the risen Lord, if you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. Commissioning by the risen Lord, if you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. If you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்றார். யோவான் 20:23.
உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருக்கட்டளை எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. Commissioning by the risen Lord, if you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீங்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. If you forgive the sins of any, they are forgiving. If you retain the sins of any, they are retained. John 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்றார். யோவான் 20:23. If you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. Amen. அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவர்கள் பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாதிருக்கும். யோவான் 1:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாதிருக்கும். யோவான் 20:23. If you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது என்றார். யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. எவருடைய பாவங்களை மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்றார். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் என்றால் அவருடைய பாவங்கள் அவைகள் அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாமல், எவரோடு பாவங்களை மன்னியாமல் இருக்கிறீர்கள் அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாமல் இருக்கிற என்றார். யோவான் 20:23. If you forgive the sins of any, they are forgiven. If you retain the sins of any, they are retained. John 20:23.
இருக்கானா? சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருக்கட்டளை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருக்கட்டளை. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். யோவான் 20:23. யோவான் 20:23. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். பேராயர் அம்மா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற ஜெப பாடலை நாம் பாடின பிற்பாடு மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் நற்கரங்கள் திருமண்டலத்தின் திருச்சபைகளையும் கல்வி ஸ்தாபனங்களையும் முழுமையாய் அரவணைத்து நல்வழிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது அருளாசி அருள்கிருபை ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களையும் முழுமையாய் வழிநடத்தி வருவதற்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் என்றால் உமது கிருபை என்பதை உறுதி செய்கின்ற கிருபை தந்திருக்கின்றேன். இந்த திருச்சபையில் உம்முடைய மகத்துவமான கிருபையை அருளும்படியாய் வேண்டுகின்றோம். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையை அடியேன் பகிர்கின்ற பொழுது அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் இணைய நாமத்தினாலே பேராயர் குடும்பத்தின் சார்பாக என்னோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் சார்பாக, அலுவலக பணியாளர்கள் சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். எப்பொழுதுமே நான் சொல்வேன், என்னோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் என்று சொல்வேன். அதோடு அலுவலக பணியாளர் என்று சொல்லியிருக்கிறேன். முதன்மை பணியாளர் என்று சொல்வதற்கு வார்த்தை வேகமாய் வரவில்லை. ஏனென்றால் ஸ்நாடு மன்றம் நம்மளுக்கு ஒரு நிறைவான காரியத்தை தந்துவிட்டது. எப்பொழுது எது நடக்கும் என்று நாம் யோசித்து கொண்டு இருக்கின்றோம். திடீரென்று மணவாளன் வருகின்ற பொழுது ஆயத்தமாக்குவது போல திருச்சபையார் ஆயத்தப்படும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒரு அண்டர்லைன் இருக்குது, அதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எனவே தொடர்ந்து உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உங்களை மனமகிழ்வான நிகழ்வு என்பதையும் சொல்லி
ஆண்டவர் அனுக்கிரகம் கொடுத்திருக்கிறார், அருளாசி கொடுத்திருக்கிறார். நான் நிலைத்து நிற்கிறோம் என்றால் ஆண்டோடைய கிருபை என்பதை உணர்ந்திருக்கின்றோம். ஆண்டோடைய சாயல் என்று சொல்வேன். நான் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருப்பேன். ஏனென்றால் நாம் படைப்பினுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றாக படைத்து அழகு பார்த்த ஆண்டவர் மனுக்குலத்தை படைக்கின்ற பொழுது தனது சாயலாக தனது ரூபமாக படைத்தார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். எனவே நான் அடிக்கடி கண்ணாடியிலே பார்த்து மகிழ்வேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மகம் சோர்வாகும். ஆண்டவர் அழகா படைத்திருக்கிறார், ஆனால் கொஞ்சம் உயரமா படைக்கலன்னு சொல்லுவேன். இப்போ அந்த உயரத்தை நான் யோசிக்கிறேன், இல்லையா? ரைட். எனவே உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்துகின்றேன். ஒருவேளை தபேலா இருப்பதினாலே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். வருகின்ற பொழுது நான் சீக்கிரமாக வந்து விட்டேன். 1000 இடத்துல கேட்டேன், 8:30 மணி என்று சொன்னீர்கள். நான் 8:15 வந்து விட்டேன். உங்களை வருகின்ற நாட்களில் ஆலய ஆராதனை இந்த திருமண காடலை போடுவோம் 10 to 11. அது மாதிரி ஒருவேளை வருகின்ற நாட்களில் உங்களுடைய ஆலய ஆராதனையிலும் 8:30 to 9 ஆராதனை ஆரம்பிக்கப்படும். வந்து பார்த்தேன், நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நான் கேட்டேன் 8:30 நான் வீட்டில் கூட அம்மா சத்தம் போட்டு வந்தேன், ஏம்மா அது திடப்படுத்தல் சர்வீஸ் என்றால் 10 மணி 10:30 சொல்லிவிடலாம், ஆனால் ரெகுலராக சர்வீஸ் 8:30 என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சீக்கிரம் கிளம்பி நான் வண்டி எடுத்து போயிடுவேன். வேகமாக ஓடி அந்த 9:15 9:00 வந்துட்டேன். ஆப்ரி ஆமாம் வந்துட்டோம். மக்கள் நீங்கள் திரளாக இருந்தீர்கள். எனவே 9:40 தான் ஆலய ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறது. முதல் மணி 8:30 மணி என்றால் 8 மணி என்றால் அது ஆண்டவருடைய நேரம். எனவே தயவு செய்து உங்களுக்கு எல்லாருக்கும் அலுவலகம் இருக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் நாம் முன்பே வருவதற்கு ஆயத்தப்படுவோம். அப்படி படுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி ஒரு பாடலை, எனக்கு பிடித்த பாடலை நான் பாடுகிறேன். ஈகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு ஆகமும் ஆண்டவன் அருளே. ஈகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு ஆகமும் ஆண்டவன் அருளே. சுகமும் நச்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும் சுகமும் நச்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும் இகழில் அரட்சகன் இன்ப பாதமே பக்தருடன் பாடுவே. தாயின் தயவுடையா தமியனின் சேயின் கண்மூடுகையில் தாயின் தயவுடையான் தமிழனின் சேயின் கண்மூடுகையில் பாயோளி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி பாயோளி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி தூய திரு பாதம் தரிசனம் தந்தருள் பக்தருடன் ஆடுவேன். பரம சபை மூத்த குளம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பு அழ
செய்தாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் என்பர்களும் அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் என்பர்களும் பொன்மொழி பூமானின் தூய பெற்றதால் பொன்னடி பூமானின் தூய பெற்றதா என்னுடன் தங்குமா என்னாழி காலமாய் பக்தருடன் பாடுவேன் பரம சபை முக்தர் குளம் கொடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன். ஆண்டவரோடு நாம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அருள் கிருபை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை, நாம் நிலைத்து நிற்கிறோம் என்றால் ஆண்டோடைய கிருபை என்பதை உணர்ந்திருக்கின்றோம். படைப்பின் வரலாறை நான் ஒரு உதாரணமாக சுட்டி காட்டினேன். ஒவ்வொன்றை படைத்த ஆண்டவர் அதை ஆண்டு கொள்ள வேண்டும், அதிகாரம் செலுத்துவதற்கல்ல, பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனுக்குலத்தை படைத்தார் என்று பார்த்திருக்கின்றோம். வெறுமையிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார். உள்ளே பூமியை உருவாக்கினார், சூரிய சந்திரனை உருவாக்கினார், வெறுமையாய் உருவாக்கினார். ஆனால் மனுக்குலத்தை வெறுமையோடு உருவாக்கவில்லை. நான் ஒருவித சத்தியத்தை சொல்கின்றேன். ஒன்னிலிருந்து ஒன்று உருவாக்கப்பட்டது. மனிதனுடைய விலாய் எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கினார் என்றால் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்க வேண்டும், ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் பகிர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செய்திருப்பார் என்று எனது கற்பனை. ஏனென்றால் இன்றைக்கு நாம் ஒருவோடு ஒருவர் ஒட்டுகள் உறவுகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். சமயங்கள் வாய்க்கின்ற பொழுது அந்த உறவுகள் இணைகின்றது, சமயங்கள் வாய்க்காத பொழுது அந்த உறவுகள் தள்ளி நிற்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதிகாரப்படுத்துதல். உள்ளே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பணியமர்த்தப்படுதல் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். நான் இவ்விதமாக யோசித்துக் கொண்டிருந்தேன். பதவி என்பது நிரந்தரம் அல்ல, பணி என்பது நிரந்தரமானது. உள்ளே பதவி நிரந்தரமானதல்ல, பணி என்பது நிரந்தரமானது. ஆண்டவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். என்னுடைய தந்தை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, தந்தை என்னை அனுப்புவது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் பிதாவானவர் குமாரனை அனுப்புகிறார். ஒரு மீட்பின் அடையாளத்தை மீட்பின் பணிக்காக ஆண்டவர் அனுப்புகிறார். அதே ஆண்டவர் தெரிந்தெடுத்து தன்னை சீடர்களை அவர் ஆண்டவர் உலகத்திற்கு அனுப்புவதாக இந்த நிகழ்வை நான் எடுத்தேன். அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், அவர்கள் பணி செய்ய ஆற்றல் கொடுக்கிறார், ஒரு முழுமையான காரியத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, 70 பேரை அபிஷேகம் செய்து அனுப்பினதாக வேதத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இதிலே பணியமர்த்தப்பட்ட ஆண்டவர் அதற்கு அப்பாற் பிறகு நம்முடைய பணியை தொடர்ந்து சீடர்கள் செய்ய வேண்டும் என்று பணிக்கப்படுகிறார்கள். இதுதான் கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் பணி அமர்த்தப்படல். நான் ஏற்கனவே சொன்னேன், பதவி என்பது நிரந்தரம் அல்ல, பணி என்பது நிரந்தரம். அந்த பணி என்பது கிறிஸ்துவனுடைய பணியாய் அமைந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய பணியாய் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பணி என்பதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பணிக்கு ஆயத்தமாக 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். உள்ளே தன்னை முழுதுமாய் ஈடுபடுத்திக் கொண்டு
பிதாவானவர் நம்மை புடமிட வேண்டும் என்று அவர் 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய சோதனைகள் வருகிறது, அது ஒரு இருக்கட்டும். தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்த ஆண்டவர் அனைத்து இடர்பாடுகளையும் சந்தித்து மரணத்தை தழுவி உயிர்த்தெழுந்து மீண்டும் தனது பயணத்தை மேற்கொள்கின்றார். அங்கே உபவாசம் இருந்து தன்னுடைய பணியை ஆயத்தம் பண்ணின ஆண்டவர் நேரடியாக கலிலேயா திருப்பணிக்காக போகின்றார். கலிலேயா பகுதிக்காக ஆண்டவர் போகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் தன்னுடைய பணிக்கு கலிலேயாவுக்காக போகிறார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். நான் இந்த திருமறையை 2 ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தேன். அவருடைய ஆரம்பம் கலிலேயா திருப்பணியாய் இருந்தது. அவருடைய முடிவும் உயிர்த்தெழுந்த பின்பும் கலிலேயாவிற்கு ஆண்டவர் போகிறார் என்று அங்கே கொடுக்கின்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. கலிலேயா என்றால் யார்? கொஞ்சம் கேள்விதானே. ஆண்டவர் கலிலேயா திருப்பணி, கலிலேயா மக்களோடு தன்னுடைய பணியை மேற்கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கலிலேயா மக்கள் யார்? யாரா இருப்பாங்க? நம்ம தான் சொல்லுவோமே இல்லையா? பாடுபடுகின்ற மக்கள், குரலற்ற மக்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள், சமயத்தினாலே சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்களிடத்தில் ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார், தன்னுடைய ஊழியத்தை மேற்கொண்டதாக திருமறை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லாரும் சொல்வார்கள், நான் இவ்விதமாக அடிக்கடி என்னுடைய செய்தியில நான் பகிர்கிறேன், நாமும் கலிலேயா திருப்பணியை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான். நாமும் கலிலேயா மக்கள் தான். ஏனென்றால் முகவரியற்ற மக்களாய் இருந்து கொண்டிருந்தோம், ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களாய் அமர்ந்து கொண்டிருந்தோம். இந்த சமுதாயம் நம்மை என்ன கேள்வி கேட்கும் என்று பயந்த நிலைமை இருந்தது. ஆனால் ஆண்டவரை சுமந்து வந்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்கு ஒளியாக திகழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு மீட்பின் அடையாளத்தை கலிலேயா திருப்பணி கொடுத்தது. அதே கலிலேயா திருப்பணியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. அதுதான் கொடுக்கப்பட்ட தலைப்பு, பணி அமர்த்தப்படுதல். ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களை கொண்டு வர வேண்டும். பரிசேயர்களும் சதுசேயர்களும் புறம்பே இருக்கிறார்கள், புறம்பட்ட மக்களிடத்தில் பொறாமை கொள்கின்றார்கள். அரசியல் மேட்டிமை, அங்கே சமய தலைவரிடத்திலே தான் என்ற பெருமை கொண்டு இருக்கிறது. அதை தகர்க்கிற ஆண்டவராய் இருந்தால் அங்கே கலிலேயா திருப்பணியை ஆண்டவர் மேற்கொண்டதாக வேதத்திலே பார்க்கிறோம். நான் முதல் தலைப்பாய் எடுத்தேன், அந்த பணியமர்த்தப்படல் என்பது ஒரு புதிய வாழ்வின் அடித்தளமாய் அமைய வேண்டும், அது புடமிடுகிறதா இருக்க வேண்டும் என்று முதல் தலைப்பாய் எடுத்தேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தையை வாசிப்போம். எரேமியா 9:4. போதும், நான் பொது மொழிபெயர்ப்பிலை வாசிக்கிறேன். அதை நான் பிரட்டினேன், அழகா இருந்தது. ஒவ்வொருவரும் அடுத்தவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாய் இருக்கட்டும், எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம், ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி, அடுத்திருப்பவர் அனைவரும் நல்ல தமிழ் புரணி பேசுகின்றார்கள். ஊர்ல யார சொல்லுவோம் புரணி பேசுறாங்கன்னு சொல்லி? என்னையா அம்மா மாதிரிதான் சொல்லுவோம். என்ன புரணி பேச, நாங்களாம் சொல்ல மாட்டோமா? உங்களோட நாங்க தான் புரணி நிறைய பேசுவோம் இல்லையா? இந்த வார்த்தை வருகிறது, புரணி பேசுகின்றவர்கள். இதை நான் இவ்விதமாக எடுக்கிறேன். நம்முடைய பணித்தளத்தினுடைய அடையாளம் புடமிடுகிற என்பது இப்படிப்பட்ட செயல்பாட்டிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, 9:7 சொல்லுகிறது, எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் அவர்களை புடமிடுவேன். ஆண்டவர் புடமிடுகிற ஆண்டவராய் இருக்கின்றார். ஒவ்வொரு வேளையிலும் தன்னுடைய பணிக்கு அழைக்கிற ஆண்டவர் புடமிடுகிற ஆண்டவராய் இருக்கின்றார். மோசேயை ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் அவரை புடமிட்டார்? என்னமா
40 ஆண்டுகளுக்கு மேலா 40 ஆண்டுகள் புடமிடுகிறார். 80 ஆண்டில் அவனை என்ன செய்யறார்? மோசையை ஊழியத்துக்கு அழைக்கிறார் இல்லையா? உள்ள யோசித்து பார்ப்போமே, 80 ஆண்டுகள். இன்னைக்கு நல்லா வயது சென்றால் 70, 75 வயது. 80 ஆண்டுகள் என்றால் கொஞ்சம் வயது முதிர்ந்த நிகழ்வு. 40 ஆண்டுகள் அவன் அரசவையில் இருக்கிற நிகழ்வு, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்கிற நிகழ்வு. அந்த 80 ஆண்டுகளும் ஆண்டவர் புடமிடுகிற ஆண்டவராக இருக்கின்றார். தன்னுடைய இனத்தானுக்காக அவன் போரிடுகிறான். தன்னுடைய இனத்தானை பாதுகாப்பதற்காக அங்கே ஒரு கொலைப்பழியை சுமக்கின்றான். அங்கே ஓடுகின்றான், ஓடி மறைகின்றான். அந்த நிகழ்வு வருகிறது. மீண்டுமாக பார்க்கின்ற பொழுது வனாந்தரத்திலே ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்கின்றான். ஆண்டவர் அங்கே அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அந்த புடமிடல் என்பது அப்படியே நான் அங்கே எகிப்திலே அடிமைத்தனத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த மக்களையும் புடமிட்டு கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். எப்படி புடமிடுகிறார்? எனக்கு பிரியமாய் இருந்த ஜனங்கள் இப்பொழுது வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கட்டளையை மீறுகின்ற மக்களாய் அமர்ந்திருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? ஆண்டவர் ஆதாமை ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அங்கே வாழச் செய்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு கட்டளை வருகிறது, ஒரு வரையறை வருகிறது. இதை நீ தாண்ட வேண்டாம். இன்றைக்கு நிறைய வரையறையை பார்ப்போமானால் அதை தாண்டி பார்த்தால் என்ன என்றுதான் மனநிலை. அந்த வரையறையை தாண்டுகின்றார்கள். அங்கே ஒரு மீறுதல் ஏற்படுகிறது, விரட்டப்படுகிறார்கள். ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகின்ற பொழுது தண்டனைக்கு உள்ளாகின்ற மக்களாய் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு வரையறையை, ஆண்டவருடைய வார்த்தையை வரையறையாய் வைத்துக் கொள்ளுமே, அதை மீறுகின்ற பொழுது அங்கே தண்டனை வருவதாக நாம் அறிந்திருக்கின்றோம். தண்டனை பெற்ற மக்கள் ஒவ்வொரு வேளையிலும் குமுறுகின்றார்கள். எங்களுக்கு ஏன் இந்த வேதனை என்று. எங்களை காப்பாற்றுவார் யாரும் இல்லை. எப்படி கொடுமையான வாழ்க்கை அங்கே. பார்வன் கொடுமைப்படுத்துகிறான். மூலப்பொருளை கொடுக்காமல் எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று கட்டளை இடுகின்றான். ஆண் குழந்தைகள் பெறுகிறார்கள், அவளை கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே ஒரு கட்டளை வருகிறது. ஒவ்வொரு வேளையிலும் இஸ்ரேல் ஜனங்களை அவன் நசுக்கிக் கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அவர்கள் ஆண்டோடத்தில் வைக்கின்ற கோரிக்கை, அவருடைய கூக்குரலும் வேதனைகளும் எனது செவிக்கு எட்டியது என்று அங்கே மோசையை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மோசையை ஆண்டவர் அழைத்தார். உடனே வரல, அவன் உடனே வந்திருக்கலாமே. சாக்கு போக்கு சொல்றான், நான் நல்லா பேச மாட்டேன்ப்பா, எனக்கு நாணம் கிடையாது, எனக்கு பயமா இருக்குது, அங்கே பார்வோனிடத்தில் போனால் என்னை கொலை செய்து விடுவான என்று பயப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் தைரியப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த வார்த்தையை நான் வாசித்தேன் 9:7. எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் அவர்களை புடமிடுவேன், பரிசோதிப்பேன், என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்னதான் செய்வேன். ஆண்டவர் கேட்பார், வேறு என்னத்தை நான் கேட்கிறேன்? உங்களை நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், அறிவை கொடுத்திருக்கிறேன், இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு உங்களை உயர்த்திருக்கிறேன், வேறு என்னத்தை நான் கேட்பேன் என்று இந்த வார்த்தையை நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இதுதான் புடமிடுகிற நிகழ்வாய் அமைந்திருக்கிறது. கடவுள் அழிக்கின்ற கடவுள் அல்ல, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கின்ற கடவுள். ஆண்டவர் தண்டனை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, தண்டனைக்கு நாமே போகிற ஆண்டவர். ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரா? இல்ல ஆண்டவர் பழி வாங்குவாரா? உள்ள பழைய ஏற்பாட்டு சிந்தனையிலே வார்த்தை வருகிறது, ஆண்டவர் பழி வாங்குகிற ஆண்டவர் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டு சிந்தனையிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், மீட்கின்ற ஆண்டவர் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் அறிவுறுத்துகிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் நம்மை அழிக்கின்ற ஆண்டவர் அல்ல, ஆக்குகின்ற ஆண்டவர். ஒரு அழிவை நோக்கி நாம் தான் சென்று கொண்டிருக்கிறோம் ஒழிய ஆண்டவர் அழிவை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. ஏனென்றால் நாம் அவருக்கு பிரியமான ஜனங்கள். அவருடைய வார்த்தையை நான் எடுத்தேன், இறை அன்பு இல்லாத இடத்தில் பிற நண்பு இருக்க முடியாது. பிற நண்பு இல்லாத இடத்தில் இறை அன்பு செயல் வடிவம் பெறாது. 1 யோவான் 4:20 வார்த்தையை நான் ஒப்பிட்டு எடுத்தேன். அதில் நான் பொது மொழிபெயர்ப்பிலை வாசிக்கிறேன்.
கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தாம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தாம் கண் முன்னுள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதவன் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியுமோ? நல்ல வார்த்தையில நீங்க வாசிக்கங்களேன், பவர் எடிஷன்ல வாசிங்களேன். ஆமா, கண்கண்ட பிறரிடம் அன்பு செலுத்தாதவன் கண்காண தேவனிடத்திலே அன்பு செலுத்த முடியுமோ? இல்லை, முதலாவது வார்த்தை புடமிடுகிற வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. அந்த புடமிடுதல் அன்பு செலுத்துகின்ற வார்த்தையிலே செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அனுகூலம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவது தலைப்பாய் எடுத்தேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் மறைந்து விட்டார்கள், ஆனால் வழிநடத்தினவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அங்கே தீமோத்தேயுவை ஒரு நல்ல ஆயராக அங்கே பவுல் அப்போஸ்தலன் அடையாளப்படுத்துகின்றான். எப்படி எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. நீ இளைஞனாய் இருக்கிறாய், உள்ள நீ மனம் தளராதே. ஏனென்றால் ஆதி திருச்சபையிலே மூப்பர்கள் தான் ஆளுகை செய்வார்கள். மூப்பர்கள் பெரியவர்கள் என்று சொன்ன நிகழ்வு. ஏன் இந்த வார்த்தை வருகிறது என்றால், ஒரு நல்ல தொண்டனாக, ஒரு நல்ல சீஷனாக அங்கே தீமோத்தேயு செயல்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. அப்போஸ்தலர் மறைவுக்கு பின்பதாக தவறான போதனைகள் திருச்சபையிலே நடைபெற்றது. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்றால், தவறான போதனைகளை அங்கே திருச்சபையிலே போதித்துக் கொண்டிருந்தார்கள். திருமணம், இறைச்சி, திராட்சரசம் போன்றவையெல்லாம் தடை செய்யப்பட்ட நிகழ்வு. அதில் ஒரு வார்த்தை வருகிறது, உடல் தீய சக்தியுடன் வருகிறதாம், ஆன்மா மட்டுமே கடலுடன் வருகிறது என்று அவர்கள் வாதம் வெளியிட்டார்கள். இதைத்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அங்கே தீமோத்தேயுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக வேதம் பார்க்கிறது. ஒவ்வொரு வேளையிலும் பணிகள் என்பது சரியான விதத்திலே பணி செய்கின்ற நிகழ்வை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கின்றார். பொய் போதருடைய தீமோத்தேயு உண்மையான திருத்தூதரின் மாதிரியாக திகழ வேண்டும் என்றுதான் அவர் கொடுத்த வார்த்தை. நீ சிறுவனாய் இருந்தாலும் ஞானத்திலே இருக்கிறாய் என்று கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. இரண்டாவது தலைப்பாய் எடுத்தேன். பணியமர்த்தப்படல் என்பது ஒரு சிறந்த தொண்டனாக, நீ சிறந்த தொண்டனாக செயல்பட வேண்டும். அனைத்து தடைகளையும் தகர்த்து அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி உன்னுடைய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தை வருகிறது. இதை நான் திருச்சபைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் தொண்டர்கள் தான். ஒரு விசையாவது, ஒரு நிமிடமாவது ஆண்டவரை நாம் வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை இல்லையா? நம்முடைய குடும்பத்திலும் சரி, பிள்ளைகளிடத்திலும் சரி, நாம் பணி செய்கிற இடங்களிடத்திலும் சரி, அழகாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய சத்தியத்தை பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் நாமும் ஒவ்வொருவரும் உண்மையான தொண்டர்கள் தான். நாங்கள் 6 ஆண்டுகள் படித்து ஆயராக இருக்கிறோம். நீங்கள் 6 ஆண்டுகள் படிக்காமல் திருமுறையை அழகாக தியானித்து நீங்களும் தொண்டர்களாக இருக்கீங்களேன்னு சொல்ல முடியாது. இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை அதுதான். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு தொண்டராய் செயல்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நிறைவான கிருபை கொடுப்பார் என்று இரண்டாவது தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். மூன்றாவது தலைப்பை எடுத்தேன். பணியமர்த்தப்படல் என்பது இயேசு தரும் அமைதி என்று எடுத்தேன். அழகான வார்த்தை வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் அழகான வார்த்தை சொன்னார்கள். அதில் நான் ஒரு வார்த்தை எடுத்தேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வார்த்தை வாசிங்களேன். யாராவது ஒருத்தர் வாசிங்கம்மா. மன்னிக்கப்படும். இதுக்கு விளக்கம் சொல்லவே வேண்டியதில்லை இல்லையா? விளக்கம் சொல்லவே வேண்டியதில்லை. ஏனென்றால் எல்லாம் நமக்கு தெரிந்த நிகழ்வு தான். இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் ஆண்டவர் 3ஆம் நாள் வருவேன் என்று சொன்னதை நம்பாமல் அறையிலே பூட்டிக் கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உயிரோடு வந்துவிட்டார்.
அவரை பார்க்க வேண்டும், வாசன திரவியங்களை பூச வேண்டும் என்று மரியாள் தன்னுடைய நண்பர்களோடு ஆண்டவரை பார்க்க போகிறாள். எப்படி பாருங்க அந்த வாரத்தினுடைய நாளில் இங்கே எல்லாம் நினைச்சுறாங்க ரூமை பூட்டிக்கிட்டு. ஆமாம், அப்போ சொன்னோம்ல புரணி பேசுவவங்க யாருன்னு சொல்லி, நாங்கள் தான் ரூமை பூட்டிக்கிட்டு. நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க? ஆமாம், வீட்டில் போனால் தான் அம்மா சொல்லும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் ஊழியத்தில் இருந்த நிகழ்வுகள், குறை சொல்வதற்கல்ல. அங்கே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிகழ்வோடு வாசன திரவியங்கள் பூச வேண்டும் என்று அங்கே போகின்றார்கள். அங்கே கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் மரியாள் சொல்லுகின்றார், இந்த பெரிய கல்லை பிரட்டுபவன் யார்? நான் இது ஒரு இறையலை பதிய வைக்கிறேன். நம்மளுக்கு அங்கே கல் தடையாயிருக்கிறது. நம்முடைய செயல்பாட்டிலே, நம்முடைய ஊழிய பாதையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அங்கே கல் தடையாயிருக்கிறது. யார் புரட்டுவார்? கடவுள் புரட்டுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே தெளிவான நிகழ்வு சொல்லுகிறார், இந்த பெரிய கல்லை யார் புரட்டுவார்? அங்கே கல் புரட்டப்பட்டது. எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, உங்களுடைய பாடுகளும் புரட்டப்படும். உங்களுக்கு தடையாய் இருக்கிற கல்கள் அகற்றப்படும். அகற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவர் தரும் அமைதியிலே நிலைத்து நிற்க வேண்டும். அதான் கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. அல்ல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஒருவேளை சாலோம் என்பதற்கு அமைதி என்று ஒரு மொழிபெயர்ப்பு. சாலோம் என்று எபிரிய சொல், அமைதி என்று ஒரு அதில் கொடுக்கிற வார்த்தை யாவும் நலமே அமைக. சாலோம் என்றால் அமைதி, சமாதானம். அதை கொடுங்கின வார்த்தை யாவும் நலமே அமைக, நலமே வாழ்வு. இதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன வாழ்கன்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது. மார்க்கம் இருக்குது. அந்த மார்க்கத்தை சொன்னோம் என்றால் அதுக்கு ஒரு வியாக்கணம் வரும், சொல்லுவார்கள். வாழ்க என்று சொல்வார்கள், இன்னொரு வார்த்தையும் சேர்த்துக் கொள்வார்கள். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை சாலோம், சமாதானம் என்றால் அமைதி. அந்த அமைதியை நாம் நிலைநாட்டுகின்ற மக்களாய் செயல்பட வேண்டும் என்றுதான் மூன்றாவது வார்த்தை நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறது. எங்கே பார்த்தாலும் அமைதியற்ற சூழல் இருக்கின்றோம். காஷ்மீரில் பார்ப்போம் என்றால் எப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு, அமைதியற்ற சூழல். ஒவ்வொரு நாளும் மக்கள் பரிதபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய அரசாங்கம் அழகான ஒரு நிகழ்வை கொடுத்திருக்கிறது, ஒன்றிய அரசு. அதற்கு பேர் என்ன பேர்? ஒரு போர் வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா? என்ன பேர் வச்சாங்க அந்த ஆபரேஷனுக்கு? பேர் ஆபரேஷன் செந்தூர். என்ன அர்த்தம்? குங்குமத்தை இழந்தோம், அதன் அடையாளமாக போரை ஆரம்பித்திருக்கிறோம். ஒருவேளை நான் ஹிந்தி பேசுவதற்கில்லை, அந்த நிகழ்வுக்கு வரல. உள்ள என்னுடைய தாய்மார்கள் குங்குமத்தை இழந்தார்கள் என்றால் கணவனை இழந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பேரிடியாக கொடுப்போம் என்று அந்த ஆபரேஷனுக்கு பேர் வைத்ததாக பத்திரிகையிலும் டெலிவிஷனிலும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நல்ல நிகழ்வு தான். ஒருவேளை யாருமற்ற மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே. அமைதியற்ற சூழலில் எப்படி அமைதி வரும்? இன்னொரு நிகழ்வு இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. நமது தேசத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த போர்க்குணங்கள், வேற்றுமையான நிகழ்வுகள், இந்த இடத்திலெல்லாம் அமைதி நிலவ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நாம் சொல்லுவோம், அங்கேயே நடக்குது என்று நாம் முழங்காலை போட்டு செபித்துக் கொள்ளும் இல்லையா? ஒரு சிரிப்புக்கு சொல்லுவார்கள், ஒரு வியாதிஸ்தரை பார்ப்பதற்கு ஒரு ஊழியர் போனாராம். போய்கின்ற பொழுது ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னாராம். ஜெபம் பண்ணி கொண்டு வர நாளில் எனக்கு கதையாக சொன்னார்கள். அவர் நேர ஊர்லேருந்து ஆரம்பித்தாராம். வச்சுக்கூடமே மதுரை, திருச்சி, சென்னை, இப்படியே ஆரம்பித்து சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாரு. திடீரென்று பார்த்தா ஒரே கூக்குறலாம். என்ன நட்டால் இறந்துட்டாங்களாம். உடனே ஊழியருக்கார், எப்போங்க இறந்தாங்க? ஐயா நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்களே, அப்போ இறந்தாங்களாம். தேவையில்லாத சிந்தனைகள் தானே. நான் ஆல்நெட் பிரேயர் பெரியவளத்தில் நடத்தி கொண்டு இருப்பேன். அப்படி சொல்லுவார்கள், இருக்கிற மக்களிடத்தில் பக்கத்து வீட்டுக்காரரை நான் ஜெபம் பண்ண முடியல, நான் எங்கள் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுவது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பொய் நிகழ்வெல்லாம் தகர்த்து விட்டு அண்டை வீட்டானோடு நான் என்னுடைய அன்பை செலுத்தாமல்
இதை கண்காணாத இடத்துல ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவனால் அன்பு நிலைத்து இருக்குமா? இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை விதமாக அமைந்திருக்கிறது. சீடர்கள் சென்றார்கள். அறை வீட்டுக்கள் அமர்ந்து கொண்டு அல்லேலூயா பாடுவது ஆன்மீகம் அல்ல. அறையை கடந்து போய் மக்களிடத்தில் பணி செய்வதுதான் ஆன்மீக வாழ்வு என்பதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இவர்கள் அறை விட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்கிறார். 2 முறை கொடுக்கப்பட்டதாக அந்த வார்த்தையை நான் படித்தேன். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, நமக்கும் சமாதானம் தேவை. ஆண்டுடைய பணியை மேற்கொள்கின்ற நமக்கும் சமாதானம் தேவை. அந்த சமாதானம் என்பது அமைதியின் அடையாளமாய் இருக்க வேண்டும். அமைதியை கொடுத்த ஆண்டவர், நாமும் அமைதியை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த அமைதியை பிரதிபலிக்கின்ற திருச்சபை மக்களாய் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் கிருபை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை சொல்லி மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நாம் அனைவரும் பணி அமர்த்தப்பட்டு இருக்கிறோம். அந்த பணி என்பது ஆண்டவருடைய வார்த்தையினுடைய செயல்பாடை, ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கின்ற வகையில் செயல்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுப்பார் என்று இந்த வார்த்தையினுடைய அடித்தளமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் தந்தை என்னை அனுப்பினது போல நாங்களும் உங்களை அனுப்புகின்றோம். உள்ளே ஆண்டவருடைய இந்த கடைசி ராப்போஜனம் அங்கே அப்பம் பிற்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு சிந்தனையிலே அது விடுதலையினுடைய பஸ்கா பண்டிகையாய் அமைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அது மீட்பின் பண்டிகையாய் அமைந்திருக்கிறது. வெறும் அப்பமாய் திராட்சரசமாய் அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த விடுதலையினுடைய சாக்கரம் அடையாளம் புதிய ஏற்பாட்டிலே அது சரீரமாய் சதையாய் இரத்தமாய் பின்பற்றப்படுகிறது. ஆண்டவர் அழகாய் சொல்லுவார், எனது சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிறது, எனது இரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது என்றால் தன்னையே கொடுத்த நிகழ்வு. அவரை பெற்றிருக்கிறோம், நாம் ஒளி வீசி கொண்டிருக்கிறோம். அதுதான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இந்த ஆண்டு ஒளி வீசுகிற ஆண்டு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, நம்மேல் உதித்திருக்கிறது. அந்த ஒளியை பிரசித்திப்படுவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய அருள் கிருபை அருளாசி நிலைத்து நிற்கட்டும். ஆமேன். அணைக்க தயவுள்ளவர் என்ற பாமாலையை எழுந்து நின்று பாடுவோம். அந்த நேரத்தில் ஞானஸ்நானத்திற்காக ஆயத்தப்பட்டவர்கள் குழந்தையோடு பெற்றோர், ஞான பெற்றோர் முன் வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். சபையார் தயவு செய்து அமருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இக்குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசரின் சுதந்திரராகவும் இவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம்.
ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். புனிதர் மார்க்குவின் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறதையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞான ஸ்நானம் பெறுவதற்கு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிற உங்களிடத்தில் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் திருச்சபையாய் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்திற்காக சபையார் எழுந்து நிற்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் இவன் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாய் இருக்கும்படி இவர் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக நீங்கள் இவரை உற்சாகப்படுத்துவீர்களா? பிரியமானவர்களே, இவர்களும் உங்கள் மத்தியில் உள்ள ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளருவதற்கு ஏதுகரமாய் இருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களா? சபையார் உட்காருங்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு பிரசன்னமாகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை காட்டவும், இதில் ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெறும்படியும் இதை ஆசித்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பேர் சொல். சோபியா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் இடுகிறேன். இந்த குழந்தையை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவள் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை இவள் அறிக்கையிட ஒரு வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டனாக நிலைத்து நிற்பாளாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
ஜெபம் பண்ண கடவும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உமது அடியார்களாகிய இவர்களை உம்முடைய புத்திர சுவிகாரத்தினால் உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்த திருச்சபையில் ஒன்றுபடுத்தினதற்காக முழு இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவர்கள் உமது கிருபையால் இப்போது உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதை தங்கள் வாழ்வில் மேன்மேலும் காட்ட இவர்களுக்கு அருள் தாரும். உம்முடைய திருமைந்தரின் மரணத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறதைப் போல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கவும், கடைசியிலே மற்றுமுள்ள உம்முடைய பரிசுத்த சபையார்களோடு கூட நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாகவும் ஆண்டவர் இவர்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான சமாதான பாத பராமரிப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் மத்தியிலே பங்கு கொண்டிருக்கிற மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்களையும் பேராயர் அம்மா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பிலே, ஞானஸ்நானம் பெற்ற அன்பு குழந்தையினுடைய குடும்பத்தின் சார்பிலே நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தை மாத்திரமல்ல, மேன்மை தங்கிய மாடரேட்டர் கமிஷரியாக அவர்களுடைய ஆணையின் அடிப்படையில் அவர்கள் திருச்சி தஞ்சை பேராயத்தினுடைய பொறுப்பு பேராயராகவும் அவர்கள் பணி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய பணி சிறக்க அவர்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கின்ற மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று அன்னையர் தினம். நம்முடைய பேராயத்தின் தாயாக இருக்கின்ற நம்முடைய பேராயர் அம்மா அவர்களை அன்போடு கூட நம்முடைய திருச்சபையின் சார்பில் நாம் வரவேற்கிறோம். பேராயர் அம்மா அவர்களை, போதகர் அம்மா அவர்கள். நம்மத்திலே வருகை தந்திருக்கிற அருட்பணி இமானுவேல் அருண்ராஜ் ஐயா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்யா மேனேஜர் திரு வில்சன் ஐயா அவர்கள், நம்மத்திலே வருகை தந்திருக்கிற பிஷப் சாப்ளின் ஐயா அவர்களையும் மேனேஜர் ஐயா அவர்கள் வரவேற்கிறாங்க. சிறப்பான நாள். நம்முடைய மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை இந்த நாளிலே அனுசரிக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையின் வாழ்த்துக்களை ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமாக பாடகர் குழுவினர் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை பாடி நம்முடைய பேராயர் ஐயா அவர்களை வாழ்த்துவார்கள்.
நன்றி கீதம் பாடிடுவோம். இன்னும் ஓராண்டை காணச் செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். அன்று தாயின் வயிற்றினில் உருவான நாள் முதல் ஆதரித்தவரும் அவரல்லவோ. அன்று தாயின் வயிற்றினில் உருவான நாள் முதல் ஆதரித்தவரும் அவரல்லவோ. அன்று தாங்கிய அவர் கரத்தாலே பிள்ளையாக எடுத்தவர் அவரல்லவோ. அன்று தாங்கிய அவர் கரத்தாலே பிள்ளையாக எடுத்தவர் அவரல்லவோ. இன்னும் ஓராண்டை காணச் செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். இன்னும் ஓராண்டை காணச் செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். என்றும் நேச தகப்பனை போல நம்மை தாங்கி வருபவர் அவரல்லவோ. என்றும் நேச தகப்பனை போல நம்மை தாங்கி வருபவர் அவரல்லவோ. என்றும் போஷித்து அவர் வார்த்தையாலே உருவாக்கி வருபவர் அவரல்லவோ. என்றும் போஷித்து அவர் வார்த்தையாலே உருவாக்கி வருபவர் அவரல்லவோ. இன்னும் ஓராண்டை காணச் செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். இன்னும் ஓராண்டை காணச் செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். நித்தம் நித்தம் புத்தம் புதிய கிருபையிலே நித்தம் நித்தம் புத்தம் புதிய கிருபையிலே நம்மை நடத்திய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி ஸ்தோத்திரங்கள் பாடிடுவோம். துதி ஸ்தோத்திரங்கள் பாடிடுவோம். Many, 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 many happy returns of the day. Many, 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 many happy returns of the day. Wish you happy birthday, birthday. Wish you happy birthday, birthday. Wish you happy birthday, birthday. அன்புக்குரியவர்களே, எனது பிறந்த நாள் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என் பிள்ளைகள் தான் என்னை வாழ்த்து பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து வந்தேன்.
இந்த ஆண்டு தான் நமது திருச்சபையில் வைத்து எனக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள், எங்கள் பாடியிருக்கிறீர்கள். நான் பிரபலப்படுத்த மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி பொறுப்பில் இருக்கும்போது வந்து வாழ்த்துவாங்க, பொறுப்பு இல்லாத போது அவர் கிடக்கிறாராம்பாங்க. கால சூழல்கள் தான். எப்பயும் போல் இருப்போமே என்று தான் நான் இருப்பேன். நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள், ஐயா கேட்கலாம் விட்டு வேண்டாம், எனக்கு ஜெபித்தா போதும் என்று சொல்லி. உண்மையிலேயே உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய ஜெபங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நீண்ட நெடிய பயணம், இறையரசு கட்டி எழுப்புகின்ற திருப்பணி, உங்களுடைய கரங்களை கோர்த்து தான் இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நான் புல்பிட்டில் சொன்னது போல எத்தனையோ ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வந்தாலும் திட நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் நான் விரோதிகள் அல்ல, யாருக்கும் நான் துரோகி அல்ல. நான் யானை மாதிரி ஒதுக்கி வைத்து கொண்டு பழி வாங்குகிற சிந்தனையற்றவன் நான். ஏனென்றால் உங்களோடு உங்களாக நான் இருந்திருக்கிறேன். என்னை நான் சொல்லுவேன், என்னுடைய பழகி பார்த்தால்தான் என்னைய குறித்தான காரியங்கள் தெரியும் என்று சொல்லி. எனவே மீண்டும் எங்களுக்காக, பேராயர் அம்மாக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருப்பணியை சரியாய் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை நான் என்னுடைய நண்பர்கள் என்னை அறியாமலே எனக்கு கேக் வெட்டினார்கள். அது நம்முடைய அருண் தம்பி தான். ஒரு பசுமலையில் பெர்னாண்டாசனன் அவர்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருக்குமா, 10 ஆண்டுகளுக்கு மேன்பதாக திடீரென்று கேக் கொண்டு வந்தாங்க. அப்பொழுதுதான் ஜெய்சிங்கனுக்கு பிறந்தநாள் சொன்னாங்க. அப்போதும் வேண்டான் என்று சொன்னேன். ஒருவேளை அதுக்கடுத்து நமது சர்ச்சில் வைத்து தான் நீங்கள் ஒரு வாழ்த்து பாடியிருக்கிறீர்கள். ஜெபிங்கள், ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய பணி, இறைப்பணியை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறேன், பிரதம பேராயர் ஆணையாளராக திருச்சி தஞ்சை திருமண்டலத்திற்கு. எனவே அந்த பணி ஒரு பெரும் சுமையான பணி அல்ல, நான் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட பணியாக இருக்கிறது. எனவே அங்கெங்கும் பணிய நிமித்தமாய் செல்வதனாலே என்னுடைய பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வுகள் வருகிறது, ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்களும் ஜெபித்துக் கொள்ளுவோம், நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்த்துதலை மனதார ஏற்றுக்கொண்டு நானும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பேராயர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி பேராயருக்கான ஒரு சிறப்பு பிரார்த்தனை நம் மத்தியில் இருக்கின்ற ரெவரன் அருண் ஐயா அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற வாக்கு மாறாத ஜீவனுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவர, பரிசுத்த ஓய்வு நாளில் ஒரு புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகிற எங்களுடைய மகாகணம் அத்தியட்சர் அவர்களுக்காக நாங்கள் மனதாறு உமக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அடியாரை நம்பி ஒப்படைத்திருக்கிற ஒவ்வொரு உன்னதமான பொறுப்புகளிலும் உம்முடைய ஒத்தாசை தொடர்ந்து அவரை பாதுகாத்து பலப்படுத்தட்டும். இந்த புதிய பிறந்த நாளில் நல்ல சுகமும் பலனும் பரிபூர்ண சமாதானமும் கொடுத்து கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர்தாமே மகிமையான சகாயத்தை அத்தியட்சருக்கு புதிய ஆண்டின் ஒவ்வொரு நொடி பொழுதும் கொடுத்து செல்லுகிற திசைகளிலெல்லாம் உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சியாய் விளங்க கர்த்தர் தாமே அனுகிரகம் பாராட்டும். அத்தியட்சர் அம்மா அவர்களையும் கண்மணி பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன தேவன் உம்முடைய மகத்துவங்களை அத்தியட்சர் மூலமாய் ஒட்டுமொத்த திருமண்டலமும் தென்னிந்திய திருச்சபையும் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே உதவிக்கரம் நீட்ட வேண்டும்படியாய் இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். செய்யப்படுவதாக எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரதமாய் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும், எங்களை சோதனை பேசப்படாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னடைப்புகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமன் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் இழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையை காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய
சர்வ வல்லமை பொரிந்தன. தேவன் ஆசீர்வாதம் உங்களோட இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. வழிபாட்டு நிறைவு பாடலாக இரண்டாவது மங்களக்கவி கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். நிறைந்த ஆண்டவரே, நீர் கொடுத்த வழிபாட்டிற்காக ஆசீர்வாதமான உம்முடைய வார்த்தைகளை மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் மூலமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பலத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் அருள் தாரும். இறை இயேசுவின் வழியாய் அர்ப்பணிப்போடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியிலும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.